அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. Today's Gospel. Since you were faithful in small matters, I will give you great responsibilities. நன்மை கோரி செய்யும் நல்ல தேவனை, உண்மையில் உறவினில் நாளுமே வளர தமது அருளை நமக்கு தருகின்றார். என்னாலுமே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நன்மை கோரி செய்யும் நல்ல தேவனை. வருட பூமி வான்மழையை காண செய்பவர், வரவழைத்து வாழ்வினிலே இனிமை சேர்த்தவர், நீதியோடு யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர், நீதியோடு யாவருக்கும் தீர்ப்பளிப்பவர், பாவி கூட வருகும் போது மன்னி தருபவர், இரக்கமுள்ளவர், இனிமையானவர், இன்றும் என்றும் மாறாமல் அன்பு செய்பவர். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனை. காடு கழனி வயலை எல்லாம் விளைய செய்பவர், நாடு வீடு போன்ற நம்மை மகிழ செய்பவர், ஏழை ஜனம் காக்க இந்த பூமி வந்தவர், ஏழை ஜனம் காக்க இந்த பூமி வந்தவர், வாழையடி வாழையாக வாழ வைப்பவர், இரக்கமுள்ளவர், இனிமையானவர், இன்றும் என்று மாறாமல் அன்பு செய்பவர். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நன்மை கோடி செய்யும் நல்ல தேவனை, உண்மையில் உறவினில் நாளுமே வளர தமது அருளை நமக்கு தருகின்றார். நாளுமே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். நன்மை கோரி செய்யும் நல்ல தேவனை. ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். இதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்ற என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி
அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானில் நின்று ஆண்டவர் பார்க்கிறார், மானிடர் அவரையும் காண்கிறார். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கிறார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ வைக்கிறார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவரிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடமும், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல மணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன்,
தூவாத இடத்திலும் போய் சேகரிப்போன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேனே என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Well done, good and faithful servant. You have been faithful over a little. I will set you over much. நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். அன்பான சகோதர சகோதரர்களே, பால பிள்ளைகளே, பால தொலைக்காட்சி விசுவாசிகளே, எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அஃது இலான். இறைவன் நம் எல்லோருக்கும் சொந்தம். அவருக்கு சொந்தம் யாரும் இல்லை. தனக்கு அஃது இலான். கடவுளுக்கு தாய் தகப்பன் உண்டா? இல்லை. சொந்த பந்தம் உண்டா? இல்லை. நாம் அவருடைய மக்கள், அவன் நம்முடைய கடவுள். அதுதான் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஆகவேதான் பற்றில்லாதவன் பற்றினை பற்றுக என்றும் திருக்குறள் கூறுகிறது. எத்தகைய துவக்கமும் முடிவும் இல்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன். இப்படி பல கருத்துக்கள் தமிழ் மொழியிலும் சரி, லத்தீனில் நம்முடைய தாமஸ் அக்வீனாஸ் நிறைய கொடுத்திருக்கிறார். அதை சுருக்கமாக நாம் 6 லட்சணங்களில் தெரிந்து கொள்கிறோம். முதலாவது சர்வேஸ்வரன் தாமாயிருக்கிறார். 2வது தோக்கம் முடிவு இல்லாமல் இருக்கிறார். 3வது சரீரம் இல்லாமல் இருக்கிறார். 4வது அளவில்லாத சொல்வார்கள். 5வது எங்கும் வியாபித்திருக்கிறார். 6வது எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறார். இந்த 6 லட்சணங்கள் கடவுளை பற்றி மிக மிக துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய மிகப்பெரிய விளக்கம். என்னிடம் வேலை செய்கின்ற வேலையாட்களில் ஒரு வாலிபன் மட்டும் அவ்வப்பொழுது என்னுடைய அலுவலக அறையில் வந்து காத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வகுப்புகள், வீடியோ வகுப்புகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் ஒரு இந்து பையன். அவனுக்குள் ஒரு ஆசை, ஃபாதர், இப்படிப்பட்ட உங்களுடைய சொற்பொழிவுகள் இன்னும் நிறைய இருக்கின்றனவா? எனக்கு அது வேண்டும். அதை நான் சிடியாக வாங்கி வீட்டிலே போட்டு பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று. அது முதல் வகுப்பிலே இந்த லட்சணங்களை எல்லாம் எடுத்து விளக்குவோம். சாதாரணமான யார் வேண்டுமானாலும் பார்த்து தெரிந்து அறிந்து கொள்ளலாம் இறைவனுடைய ஞானத்தை பற்றி. ஆகவே எந்தையா எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அஃது இலான் என்பதும், if we can't do great things, we can do little things in a great way. அன்னை தெரசாவுடைய அருமையான வார்த்தைகள். பெரிய காரியங்களை நாம் செய்யாவிட்டாலும் சிறிய காரியங்களை அரிய முறையில் செய்யலாம். Do the little things in an extraordinary way. இந்த எக்ஸ்ட்ராடினரி வே என்ன? அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். இது ஒரு செய்தி படம். ஒரு மீன் தொட்டி, மீன் தொட்டியில அழகிய வண்ண மீன்கள் நீந்தி கொண்டிருக்கின்றன. அதில் ஒரே ஒரு மீன் துள்ளி குதித்து வெளியே விழுந்து விடுகிறது. அதை பார்த்த ஒரு பூனை வேகமாக ஓடி வந்து, பூனை மீனை பார்த்தா அதுக்கு உயிராச்சே, கவ்விக்கொண்டு ஓடிவிடுமா என்று பார்த்தால் இல்லை. பூனை அந்த மீனை கவ்வி எடுத்து அந்த தண்ணி தொட்டிக்குள் போடுகிறது. அந்த தண்ணி தொட்டிக்குள் நீந்துகிற மீனை பார்த்து தண்ணி தொட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு செல்கிறது. கீழே எழுதப்பட்ட ஒரு வாக்கியம், do the extraordinary. இப்ப என்ன கருத்து? மீன் என்றால்
பூனைக்கு உயிர் மிக பிடிக்கும். ஆனால் இதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, ஒரு மீன் கிடைக்கிறது. ஒரு சாதாரண பூனையாக இருந்தால், அது எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அதில் ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பூனை, ஆகவே அதை விடுத்து அதை மறுபடியும் வாழ வைக்க வேண்டும் என்று தண்ணீரில் போட்டு அது நீந்துவதை பார்த்து முத்தம் கொடுக்கிறதே. டூ தி எக்ஸ்ட்ராடினரி. ஏன் அந்த பூனை செய்யும் பொழுது நாம் செய்ய முடியாதா? நிச்சயமாக. ஆனால் செய்கிறோமா? ஒரே இடத்தில் 2 விபத்துக்கள், மனிதர்கள் அடிபட்டு செத்து கிடக்கிறார்கள். ஒருவர் கூட அருகில் சென்று உதவ முன்வரவில்லை. ஆனால் அதே இடத்தில் எதிர்ப்புறத்தில் ஒரு நாய் ஒன்று அடிபட்டு செத்த பிறகு இன்னொரு நாய் ஓடி வந்து இறந்த சடலத்தின் முன்னால் ஓலமிட்டு கொண்டு இருக்கிறது. நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கமும் அந்த வேதனையும் மனிதனுக்கு இல்லாமல் போய்விட்டதோ? பெரிய காரியங்களை நாம் செய்யாவிட்டாலும் சிறிய காரியங்களை அரிய முறையில் செய்யலாம். விதையை புதைத்தால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். What we are is God's gift to us. What we become is our gift to God. நாம் இருப்பது இறைவனின் கொடை. மாறும் நம் வாழ்வு இறைவனுக்கு நம் கொடை. பல வகையான அருள், ஆசீர்வாதங்கள், திறமைகள், இவைகளை பயன்படுத்தி எப்படி இறைவனுக்கு இதை திருப்பிக் கொடுக்கிறோம்? அதுதான் இறைவனுக்கு நாம் செய்கின்ற காணிக்கை, கொடை. அதுதான் என்னுடைய நற்செய்தி, தாளந்தின் ஓமை. மண்புழு கூட நிலத்தை உழுது உதவும். கருவிலே தரப்பட்ட திருவை திறமையை பயன்படுத்தாதவன் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். இயேசுமா காவியம். என்ன ஆழமான அர்த்தமான வார்த்தைகள். கருவிலே தரப்பட்ட திருவை திறமையை பயன்படுத்தாதவன் உரமாய் வயலில் விழவும் தகுதியற்றவன். எருவா மக்கறது கூட நீ லாயக்கில்ல. உனக்கு கொடுப்பவைகளை பயன்படுத்தாவிட்டால், இறைவன் கொடுத்தவைகளை நான் பயன்படுத்த வேண்டும். எனக்காகவும் சரி, பிறருக்காகவும் சரி. அதை உணர்ந்து ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, be the ruler of my heart and thoughts. Be the king of my home and relationship. Be the master of my work and service. Help me to make good use of the gifts, talents, time and resources you give me for your glory and your kingdom. Lord இயேசுவே, என் இதயத்தையும் எண்ணத்தையும் ஆள்பவராயிரும். என் இல்லத்திற்கு உறவிற்கும் ராஜாவாயிரும். என் செயலுக்கும் சேவைக்கும் குருவாயிரும். நீர் அளித்த கொடைகளையும் திறமைகளையும் நேரத்தையும் நலன்களையும் உம் அதிமிக மகிமைக்காக நன்கு பயன்படுத்துவேனாக. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். எவ்வாறு நீ சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றீரோ, அத்தகைய நன்மை தனம் என்னில் மிளிரட்டும். பலருக்கும் பல வகையில் உதவக்கூடியவனாக, அபயக்கரம் நீட்டக்கூடியவனாக, அழுவாரோடு அழுது மகிழ்வாரோடு மகிழ்ந்து நீர் கொடுத்தவைகளை இந்த உலகிற்கு என்றும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தருவாக, மரமாக விளங்கச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இசைநாதனே எழுவாய், இறை அருளை எண்ணில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். வாழ்வும் வழியும் நீ
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற இருதயமே என் ரட்சணியமாயிரம், புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.